வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 24 மற்றும் 25 மே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா இந்த மாநிலத்தின் நடனம் சத்தீஸ்கர். தரங்காமேல் மற்றும் தங்கார் இந்த மாநிலத்தின் நடனம் கோவா. கூரியா மற்றும் டஃப் இந்த மாநிலத்தின் நடனம் ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு இந்த மாநிலத்தின் நடனம் ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், புரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாரோட இன்னொரு பெயர் அச்சுனத பாத்ரா. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை ஆஸ்திரேலிய நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் பஞ்சாயத்தா பகுதி 9ல சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால தோமதோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேஷவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் வாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாகர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வாயா வந்தன யோஜனா 4 மே 2017 அறிமுகமாச்சு. சட்டாட் திட்டம் அக்டோபர் 2018. துரு PM கற்றல் திட்டம் அக்டோபர் 10, 2019. பிரைம் மினிஸ்டர் ஆஷா திட்டம் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024. 2023ஆம் ஆண்டிற்கான 58வது ஞானபீட விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா மற்றும் குல்சார். இந்தியாவில் முழு எழுத்தறிவு பெற்ற முதல் மாநிலமாக எந்த மாநிலம் மாறியுள்ளது? மிசோரம். இந்திரா சௌரிகிரி ஜல விகாசம் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? தெலுங்கானா. சிவராஜ் சிங் சவுகான் மே 2025 தொடங்கிய நாடு தழுவிய பிரச்சாரத்தின் பெயரான விக்சித் கிருஷி சன்கல்ப் அபியான். வெளிநாட்டு இந்திய குடியுரிமை திட்டம் ஆகஸ்ட் 2005 உருவாச்சு. இத்தாலி ஓபன் 2025 பட்டத்தை வென்றவர் யார்? கார்லோஸ் ஆல்கரஸ். ஜேனிக் சின்னர் தோக்கடிச்சு இந்த பட்டத்தை ஜெயிச்சிருக்காரு. கார்லோஸ் ஆல்கரஸ் மற்றும் பார்பரா கிரெச்சிகோவா 2024 விம்பிள்டன் ஓபன் ஜெயிச்சிருக்காங்க. ஜேனிக் சின்னர் மற்றும் அரினா சபலன்கா 2024 அமெரிக்க ஓபன். ஜானிக் சின்னர் மற்றும் மேடிசன் கீஸ் 2025 ஆஸ்திரேலிய ஓபன். ஜில் டீச்மன் மும்பை ஓபன். அரினா சபலன்கா மியாமி ஓபன் 2025 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. கார்லோஸ் ஆல்கரஸ் 2025 ரோலெக்ஸ் மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் விஸ்டோடோம் ஜங்கிள் சஃபாரி ரயிலை எந்த மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது? உத்தர் பிரதேஷ். கங்கை டால்பின மாநில நீர்வாழ் விலங்கு அறிவிச்சிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம். இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரம் லக்னோல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமை பாதுகாப்பு காப்பகத்தை அமைத்த இந்தியாவின் முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். கிரேட்டர் நோய்டால NSDC சர்வதேச அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அண்மையில சரஸ் ஆஜீவிக மேளாவும் கிரேட்டர் நோய்டால நடந்துச்சு. அதாவது நோய்டா ஹாய்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. ரேஷம் சக்கி யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம். எந்த நாள் சர்வதேச உயிரியல் பன்முகத்தன்மை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மே 22. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 ஹிமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். சமீபத்தில் இந்திய ராணுவம் எந்த மாநிலத்தில் டீஸ்டா பிரகார் பயிற்சியை நடத்தியது? இந்த கூட்டு பயிற்சி வந்துட்டு மேற்கு வங்காளத்தில் நடத்தியிருக்காங்க. அதுவும் டீஸ்டா ஃபயரிங் ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல, அதாவது டீஸ்டா துப்பாக்கி சுடும் தளத்துல நடத்தியிருக்காங்க. இதை நடத்தினது யாரு? இந்தியன் ஆர்மி, இந்திய ராணுவம். இந்திய ராணுவம் வந்துட்டு அகமதாபாத்ல சன்யுக்த் விமோச்சன் பேரிடர் நிவாரண பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை டெவில் ஸ்ட்ரைக் பயிற்சி நடத்தியிருக்காங்க.
இந்திய கடலோர காவல் படை மேற்கு வங்க கடற்கரையில சாகர் கவாச் பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடலோர காவல் படை பெட் துவாரகா அப்படிங்கிற பகுதியில ஜல்தல் ரக்ஷா பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவம் வந்துட்டு அருணாச்சல பிரதேசத்துல பிரசாந்த் பிரகார் பயிற்சி நடத்தியிருக்காங்க. சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஷிங்கிள்ஸ் நோய் எந்த காரணியால் ஏற்படுகிறது? வைரஸ். சரிங்களா? சோ வைரஸ்ல ஏற்படுது. இந்த ஷிங்கிள்ஸ் அப்படிங்கிற நோயோட இன்னொரு பேரு ஹெர்பஸ் சோஸ்டர். ஹெர்பஸ் சோஸ்டர். இந்த ஹெர்பஸ் சோஸ்டர் அப்படிங்கிற நோய் வந்து வாரிசெல்லா சோஸ்டர் அப்படிங்கிற ஒரு வைரஸால ஏற்படக்கூடியது. சித்தேஸ்வரி கோயில் திரிபுரா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அஸ்டோனியா ஸ்காலரிசிஸ் அப்படிங்கிறது ஒரு வெப்பமண்டல மரம். தென்னாப்பிரிக்கா நாடு மீர்காட் ரேடியோ தொலைநோக்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பாவனா நதி மகாராஷ்டிரா மாநிலத்துல பாயுது. சோபர்ணிகா நதி கர்நாடகா மாநிலத்துல பாயுது. ஐஎன்எஸ் சூரத் திட்டம் 15B கீழே வரக்கூடிய இறுதி கப்பல். இந்த கப்பல் அறிமுகப்படுத்தினது மாசோகன் அப்படிங்கிற கப்பல் கட்டும் நிறுவனம். விசாகப்பட்டினம் வகுப்பை சேர்ந்ததுதான் ஐஎன்எஸ் சூரத். புஞ்சையில ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள் பவுட்ரி மில்டியூ ஆஃப் வீட் ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட்டா சுகர் கேன் குளோமெரியா டுக்காமினென்சிஸால ஏற்படக்கூடியது. எர்காட்டா பஜ்ரா கிளாவிசஸ் ஃபிசிஃபார்மிஸால ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட் மேக்னபோர்த்தி கிரேசியே. டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட்நட் செர்ஸ்கோஸ்போரா அரைக்கிடிகோல ஏற்படக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட் புக்குசினா கிராமினிஸ் ட்ரிட்டிக்கியால் ஏற்படக்கூடியது. கிரீனியர் அப்படி இல்லைன்னா டவுனி மில்டியூ ஆஃப் பஜ்ரா ஸ்கலரஸ்போரா கிராமிகோலாவர் ஏற்படக்கூடியது. லூஸ் மெட் ஆஃப் வீட் உஸ்டிலியாகோ ட்ரிட்டிக்கால ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜெஹாஃபில் ஜெஃப்ரி ஹிண்டன் இயற்பியல். ஹான்காங் இலக்கியம். டேவிட் பாக்கர் டெமிஸ் ஹசாபிஸ் ஜானம் ஜம்பர் வேதியியல்.